Hi friends, welcome to Nith Vishnu Vlogs. இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பேன்ல 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஆட் பண்ணிட்டு நல்லா சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதங்கினதும் இது கூட இப்போது ஒரு 8லேருந்து 9 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இது இப்போ ஆற வச்சு நல்லா பவுடராக்கி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் பேனில் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இப்போ இது கூட நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் அப்புறம் 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறோம். கூடவே 8லேருந்து 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கத்திரிக்காய் முக்காப்பதம் வேகிற வரைக்கும் எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க தாளிப்புக்காக. எண்ணெய் காஞ்சி வந்ததும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கத்திரிக்காய் வெங்காயம் பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா கலந்து விட்டதும் இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இது கூட நம்ம ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.